என் மனைவி சொல்றது கேட்டீங்களா? சாமியார் வந்தாரா பயம் கொடுத்தாரா வாங்கி சாப்பிட்டாலும் வயிற்றுல புள்ள வந்துச்சு. நல்லா அருமையாகுது இல்ல? இது வரைக்கும் யாரும் கேட்காத கதையா இருக்குது சொல்ற கதை. சாமியார் வந்தானா பயம் கொடுத்தானா வயிற்றுல புள்ள வந்துச்சா? செய்தி சொல்றேன், நம்ம கிராமத்தில் யாரும் கல்யாணம் பண்ணாது. எதுக்கு வீண் செலவு? நகை விலைலாம் ஏறி போச்சு. ஆடு மாடு மேய்கிற கூட 10 சவரம் 15 சவரம் கேட்கறான். எதுக்கு வீண் செலவு? மண்டபம் அமுத்தணும், அந்த செலவு பார்க்கணும், செலவு பார்க்கணும், எதுவுமே வேண்டாம். நேரா பெண்கள்லாம் கோயில் குளத்துக்கு போங்க, சாமியார் இருப்பா, அவங்கிட்ட பழம் வாங்கி சாப்பிடுவோம், வயிற்றுல தானா போடுவோம். ஆம்பளைங்களும் ஓய்வு எடுத்துட்டு ஒயின் ஷாப் பக்கமே கிடப்பாங்க. அவங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. சொல்றா பாரு, அப்புறம் போய் சாமியார் வந்தானா பயம் வந்தானா சாப்பிட்டாலும் வயிற்று சொல்லுவாங்க. இந்த கருவிக்கு காரணம் யார்? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எங்காவது சென்று கணவனுக்கு துரோகத்தை செய்து மாற்றானோடு ஒன்று சேர்ந்து வயிற்றிலே கருதரிக்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? தண்டனை கொடுக்கலாங்க, மரணம் கொடுக்க வேண்டும். அந்த பெண் யாராக இருந்தாலும் அதான் செய்யணுங்க. பெண்ணை பொண்ணு என்ன மாதிரி தான் வாழணும். கற்பு கரசு உன்னை போல் வாழ வேண்டும். ஆனால் உன்னை போல் கற்பு கரசு வாழக்கூடிய நாட்டில் கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒருவர் சதி செயலை செய்துவிட்டால் அப்படிப்பட்ட தவறு செய்தவள் யார் தெரியுமா? இது அறிக்கின்றாரே ஏன் மனைவி ஸ்ரீதேவி. அந்த கருவுக்கு காரணம் யார் என்று கேட்டு பார். உண்மையை கூறினால் பார், இல்லை என்றால் என்ன செய்து முடிக்க வேண்டுமோ கச்சிதமாக செய்து. தாலி கட்டிய கணவனை சாட்டை கொண்டு வேட்டையாடி இந்த பாவிய தனிமரமா தவிக்க வைத்து கைலாய மாதா உமா மகேஸ்வர உலகை கற்க மரபொருளே படி அடக்கக்கூடிய தெய்வமே தில்லை நடராஜா என்ன பாவத்தை நான் வணக்க மாரியம்மா. நாட்டில் எத்தனையோ பெற்ற பிள்ளைகள் தவம் இருக்கிறார்கள். அம்மா தாயே, இந்த பாய்மணி வயிற்றில் எதற்காக கருத்தரிக்க வேண்டும்? என் வாழ்க்கையை அடிக்க வந்த கரு நீதானே. வேண்டாம், அம்மா அம்மா என்று அழைத்தாய். நீங்க யாருமா? நான் ஏழையான குடும்பத்தில் பிறந்தவமா. என் பேரு சகிலா. நான் படத்தை இருந்து திருப்பதி பாரம்மா. அம்மா சாட்டை கொண்டு வேட்டையாடி இப்படி சித்திரவதை செய்கிறார்களே அம்மா. உங்களுக்கு ஆதரவா நான் இருக்கிறேன். இந்த பாவை மீது நீங்களாவது கருணை காட்டுங்கள் தாயே. நான் இருக்கிறேன் தெரியுமா? நான் இருக்கிறேன் அம்மா. தாய் இல்லை, தந்தை இல்லை, சொந்த பந்தம் என்று யாரும் இல்லாத இந்த அனாதைக்கு நீங்களாவது அடைக்கலத்தை கொடுங்க தாயே. நான் இருக்கிறேமா. இதை பாருமா, எதுக்காக இப்படி எல்லாம் அடிவாத வாங்குறேன்? இதை பாருமா, இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு என்கிட்ட சொல்லுமா. பெண்ணா பிறந்தா ரகசியம் ஏதோ வச்சுக்க கூடாது, என்கிட்ட சொல்லுமா. நான் எப்பொழுதுமே எதையும் மூடி மறைக்க மாட்டேன் அம்மா. அம்மா உள்ளது உள்ளபடி உரைத்து விடுவேன். ஒரு சாமியார் வந்தால் கடியை கொடுத்தால் கடியை புத்தித்து வர நிறைய மாதம் கர்ப்பிணி ஆகிவிட்டேன். எங்க போன என்கிட்ட படம் எப்படி கொள்ள வச்சு சொல்றியா? சொல்ல முடியாது, முடியாது. அது என்ன சொன்னா?
என்னன்னு யாரும் தெரியாது. சாமியார் வந்து பாலத்தை கொண்டு எப்படி புள்ள வரும்? 10 பேர்கிட்ட போறவங்க எனக்கு புள்ள நிக்கலமா? உனக்கு எப்படி புள்ள வரும் சொல்றீ? அந்த சாமியார் கொஞ்சம் வர சொல்ல. அந்த சாமியார் வர சொல்றீ? நானும் வந்து புள்ளி வாங்கிக்கிறேன். கசுமாலா நீதான் பைய திருப்பி போடுவீங்க. ஏய் சரி ஏய் இனிமேல் இந்த நாட்டில் வரது தகுதி கிடையாது. என்ன போடி ஐயா என்ன பண்றது? ஐயோ எனக்கு வாங்கலா சாணகர எவ்வளவு ஆச்சாலும் ஒரு பொம்மையாட்டி வீட்டு விட்டு வெளியே போலாமா? சொல்லலாம் அப்புறம் ஏன் உங்க எடுத்துட வேண்டியவா? சொல்லடி யாரு அவன் குடுக்குறாங்களா உனக்கு புள்ள போய் வாங்கிட்டு வந்து யாரு நடராஜன் சிவன் அவருடைய அருளால் கிடைத்த குழந்தை அவர் எனக்கு ஒரு பொண்ணு சொல்லு. தேடி அடலாம் கொடுக்க மாட்டாரு. யாரு ஏய் நான் தேவரா நாட்டி ரெண்டுக்கு தான் கல்யாணம் ஆகல. ரெண்டு ஒரு பொண்ணு தான் ரெண்டு நான் இல்லன்னு சொல்லல. சிவேந்திர எப்படி வரும் புள்ள? எப்படி வரும்? எப்படி வரும்? கடவுளே சாமியார் பழம் குத்து புள்ள போறாங்க. கோயில் இல்ல நான் சாப்பிடாத பழம் இல்ல என் வயிற்றுல புள்ள நிக்கலடா. உனக்கு எப்படி இருக்கும்? அதான் எப்படிக்கா? ஏண்டி உண்மையா அழகா சொல்லிடு. என் கணவர் நேரத்துல உயிரோட போயிட்டு இல்லைன்னா சாவு அடிச்சிடுவான். ஏய் நான் டாபு காட்டி யாரு? உங்க ஆமியாக்காரரை நாங்க போன் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு வராது தெரியுமா? உங்க ஆமியாருக்கு நாங்க போன் பண்ணி கொடுப்பாங்க. கூட்டி சாப்பிட்டு சரியில்லை வாட்டி சாப்பாடு சாப்பிட்டுதான் செய்வான். ஏன் தெரியும் நானே ஏதோ வச்சு கொடுத்து சாப்பிட்டு போ உள்ள வந்து சொல்ல போறேன். யாருக்கு தெரியும்? மூச்சு லேசா வருமா? லேசா வருதா? லேசா வருதா? போயிட்டாமா? போயிடுச்சா? போயிட்டா? டேய் உண்மையை கண்டு உண்மையை சொல்ல மறுத்துட்டான். ஆமா இனிமேல் கண்டு இந்த உலகத்துல இருக்கலாமா? கூடாதுமா. அப்படி எனக்கு தெரியாத அர்த்தம் கூட புள்ள வாங்குறது தேவையா இருக்கலாமா? ஏதோ அடிச்சா செத்துட்டா பாவம். அடிச்சா சாக அடிச்சிட்டோம். பொம்பளை பாவம் பல்லாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா. அப்படியே விட்டு போக கூடாது. ஐயோ நம்மள வந்து குடிச்சுக்குவாங்க. இதை பாருங்களா இங்க இருக்கிற கட்டி பட்டி எல்லாம் பொறுக்கி இந்த தேவடியால எச்சு சாம்பல் ஆக்கிடுவோம். கை கால
ரங்கா ஆண்டவா ரங்கா ஆண்டவா ரங்கா துணை இருக்கு அடுத்தவனின் துணை இதயத்திலே துணி உன்னை நல்லாளாக்க உத்தவனை போலாக்க இனியவர் யார் என்று கண்டு கொள்ள நாள் ஊரெல்லாம் உங்கள் பேரை போற்றும் நாள் வரும். சாந்தி சாந்தி மரத்த வச்சே தண்ணி உண்ணிடுவா மனச பார்த்துட்டா வாழ மாத்துவா ஓ மனமே நீனாக அம்மா முத்து மாறி எங்கே அழகு முத்து மாறி நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகள் மீதை போட்டுமடி மகமாயி கண்ணீர் தொட்டிய குளம் தெரியுதடி மகமாயி ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினைத்தீர் பாவமெல்லாம் பறந்தோடும் ஆத்தாயி காத்தாயி கருணை தெய்வமாக
வாழி நாற்றமலை மீதில் வாழும் நாயகியான் தேவி ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் தொடுத்து மாலையிட்டோம் அம்மா அவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் விட்டோம் துள்ளி எழுந்து முன்னே தூயவளையில் தாய மாரியம்மா தூயவளையில் தாய மாரியம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் உரைப்பேன் தாயே இந்த கிராமத்தில் வாழும் மக்களை எல்லோரையும் காத்திடுவாய் அம்மா 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 ஓம் சக்தி